வாசிங்க யாத்திராகமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், எல்லாரும் சொல்லுவோம், பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் என்ன செய்ய மாட்டீர்கள், காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். பாருங்க என்ன சொல்றான், பயப்படாதீங்க, நின்று கொண்டு அப்படிங்கிறான். எல்லாம் சொல்ல நின்று கொண்டு. ஆண்டவருடைய மக்கள் பாருங்க பயப்படாம விசுவாசத்துல நிக்கணும். எதிர்த்து நெல்லுங்கள் சொல்லி இருக்குது பாத்தீங்களா, அதுதான் விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நெல்லுங்கள். படுமோசமான ஒரு சூழ்நிலை, இந்த படுமோசமான சூழ்நிலையில கர்த்தருடைய ஆலோசனை அவங்களுக்கு வருகிறது பாருங்க. அந்த சூழ்நிலை மத்தியில கர்த்தர் அவங்களை பார்த்து சொல்லுறாரு, பயப்படாதீங்க ஒன்னாவது, ரெண்டாவது விசுவாசத்துல உறுதியா நில்லுங்க. அப்படி நிற்கும் போதுதான் கர்த்தர் உங்களுக்காக என்ன செய்வாரு, யுத்தம் பண்ணுவாரு. நீங்க பாட்டுல பயந்து ஓடுனீங்கன்னா கர்த்தர் உங்களுக்காக என்ன செய்ய முடியாது, யுத்தம் பண்ண முடியாது. அருமையானவர்களே, நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யற அற்புதத்தை பாருங்கன்னு சொல்லி ஜனங்களுக்கு சொல்லுகிறான். ஜனங்களாம் விசுவாசி நிக்கிறாங்க. ஆண்டவர் பாருங்க ரொம்ப அற்புதமானவர். எதிரிகள் பெரிய ராணுவமா வந்திருக்கிறாங்க. அத்தனை பேரையும் பாருங்க அழிக்கிறதுக்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார், வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?